ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆடி தேரோட்டத்துக்கு போயிருந்தோம். அங்கே நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், என்னெல்லாம் பார்த்தோங்கிற விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆண்டாள் கோயிலுக்கு போனோம். அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். தேர் வந்துச்சு. அப்படியே தேர் பின்னாடியே நடந்து போயிட்டே இருந்தோம். நிறையா கூட்டம், எவ்வளோ கூட்டம்னு பாருங்களேன், செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் தேர்கிட்ட போய் நல்லா சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு தேர் கொஞ்சம் முன்னாடி நடந்து போச்சு. நாங்கள் தேர் பின்னாடியே போனோம். தேர் பின்னாடியே நடந்து போகும்போதே சைடில் தேர் முன்னாடி போகும், நாங்கள் பின்னாடியே நடந்து போவோம். பின்னாடி நடந்து போகும்போதே அப்படியே சைடில் நிறையா கடைகள்லாம் இருந்துச்சு. கடைங்கள், அப்புறம் ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு நிறையா எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் கம்மல் எடுக்கிற கடைக்கு போயிருந்தோம். அந்த கம்மல் கடையில் போயிட்டு ஒரு 4-5 கம்மல் எடுத்தோம். வளையல் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு இப்போது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க அந்த முயல் பொம்மை மாதிரி ஸ்கார்ப் மாதிரியாக இருக்கும்ல, அந்த இதில் ஒன்று எடுத்தோம். அப்புறம் நிறையா லைட் வச்சது, அந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் எதுவுமே வாங்கலை. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு மெஹந்தி போடலாம், அந்த அச்சு வைப்பாங்களே கையில், அதெல்லாம் சின்ன பிள்ளையில செம்ம ஜாலியாக இருக்கும்ல, அந்த அச்சு வச்சோம். அந்த அச்சு கையில் வச்சுட்டு அதிலே கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆச்சு அந்த அச்சு வைக்கிறதுக்கு. நான் அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன். ஆனால் அதுக்கே ஒரு 20-50 மினிட்ஸுக்கு மேலேயே ஆச்சு. அப்புறம் இன்னும் ஸ்நாக்ஸ்லாம் போய் சாப்பிட்டோம். காளான் ஃப்ரை அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. லாஸ்ட்டாக ஒரு ரோஸ் மில்க்கு இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் எதுனா குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் உள்ள ஷாப்பில் ரோஸ் மில்க்கு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.